பாமகவின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கை சென்னையில் இன்று வெளியிடப்பட்டது. இதனை வெளியிட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்களை விரிவாக எடுத்துக் கூறினார். 120 தலைப்புகளில் 463 யோசனைகள் அதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள 2024-25 ஆண்டுக்கான நிழல் நிதிநிலை அறிக்கை சென்னையில் இன்று வெளியிடப்பட்டது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட ஊடகவியலாளர் இந்துமதி முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொருளாளர் திலகபாமா, முன்னாள் நடுவண் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எஸ்.பி. வெங்கடேஸ்வரன், அருள், சதாசிவம், சிவக்குமார், வழக்குரைஞர் கே. பாலு உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அன்புமணி ராமதாஸ், பாமக சார்பில் 22வது ஆண்டாக தொடர்ந்து நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படுவதாக கூறினார். இந்த நிதிநிலை அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் வருவாய் வரவுகள் 5,12,617 கோடி ரூபாயாக இருக்கும் என்றார். அதே நேரத்தில் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை நிதி பற்றாக்குறை அதிகரித்து பொருளாதாரம் பெரும் சரிவை நோக்கி செல்லும் என்றார். தமிழக அரசின் மொத்த கடன் 14,50,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றும் இந்த கடன்களுக்கு வட்டி கட்டுவதற்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த கடன்களை குறைக்க சிக்கன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் 2 லட்சம் கோடி ரூபாய் வரியில்லாத வருவாய் ஈட்ட பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2024-25 ஆண்டு சமூக நீதி சிறப்பாண்டாக கடைபிடிக்கப்பட்டு ஜூலை 25ஆம் தேதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றார். மதுவிலக்கு, போதை ஒழிப்புக்கு காவல்துறையில் தனி பிரிவு தொடங்கப்படும் என்றும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சமூக நீதி இந்த ஆண்டு எங்களை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி சிறப்பாண்டு. 2024-25 ஆண்டு சமூக நீதி சிறப்பாண்டாக கடைபிடிக்கப்படும். தமிழ்நாட்டில் ஜூலை 25ஆம் தேதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்படும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பீகாரில் நடத்தி முடித்து அதன் பிறகு கர்நாடகாவில் 2015 நடத்தினாங்க, ஆந்திராவில் இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது தெலுங்கானாவில் இப்போ கொஞ்ச நாளில் அறிவிக்க போகிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஜூலை 25ஆம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிக்க காவல்துறை தனி பிரிவு தொடக்கம். இப்போ தமிழ்நாட்டில் கஞ்சா சரளமாக கிடைச்சிட்டு இருக்கு, எங்கே பார்த்தாலும் வித்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான போயிட்டு இருக்கிறோம். நம்ம கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின் எல்லாமே அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் கிடைச்சு. மே மாதம் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து மது, பீர் ஆலைகள் மூடப்படும். திமுக, அண்ணா திமுக 2 பேரும் வச்சிருக்கிற பீர் ஆலைகள், மது ஆலைகள்லாம் மூடப்படும். சமையல் எரிவாயுக்கு 500 ரூபாய் மானியம் வழங்கப்படும். ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை 2000ஆக உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார். குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டினால் 5000 ரூபாய் வெகுமதி, வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைத்தால் 1000 ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலை, தமிழ் வழியில் படித்தோருக்கு உயர்கல்வியில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு, 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 2024-25 ஆண்டில் 2 லட்சம் பேருக்கு அரசு வேலை, தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு 80 விழுக்காடு இடஒதுக்கீடு, 5 ஆண்டுகளில் 1 கோடி வேலைவாய்ப்புகள், வேலையில்லா இளைஞர்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை, மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். அப்புறம் வேலையில்லா இளைஞர்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை, டோல் மாதிரி அது. ஏன்னா அதில் 10ஆம் வகுப்பு தோல்வி அடைந்தவர்களுக்கு 1000 ரூபாய், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2000 ரூபாய், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 3000 ரூபாய், பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு 4000 ரூபாய், பட்ட மேற்படிப்பு முடித்தவர்களுக்கு 5000 ரூபாய். அதாவது இவங்கெல்லாம் படிச்சுட்டு இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை இல்லாதவர்களுக்கு இது வழங்கப்படும். இதில் அப்புறம் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம். இது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே இதுதான். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் 7 மாநிலங்களில் இது அறிவிச்சிருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில், இமாச்சல் பிரதேஷில்,
பஞ்சாப்ல அறிவிச்சிருக்கிறாங்க, சத்தீஸ்கர்ல அறிவிச்சிருக்கிறாங்க, ஜார்க்கண்ட்ல அறிவிச்சிருக்கிறாங்க, சமீபத்தில் கர்நாடகாவில் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி அந்த மாநிலங்கள் 7 மாநிலங்கள் அறிவிக்க முடியுதுன்னா தமிழ்நாடு ஏன் அறிவிக்க முடியல? எங்க பட்ஜெட்ல நாங்க அவங்களுக்கு உடனடியாக நாங்கள் கொடுப்போம். குடியுரிமை சட்ட திருத்தம் செயல்படுத்தப்படாது என்றும் கோயம்பேடு பேருந்து முனையம் பூங்காவாக மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். கிளாம்பாக்கத்திற்கு பெருநகர தொடர்வண்டி சேவை நீட்டிக்கப்படும், தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாது என்ற உறுதிமொழிகளையும் அவர் அளித்தார். மின்சார கட்டணம் குறைக்கப்படும், மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்படும், மருத்துவத்துறைக்கு 48,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி என்ற அளவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்படும், புதிய உயர்கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்படும், வலிமையான லோக் ஆயுக்தா மற்றும் பொது சேவை உரிமைச் சட்டம் கொண்டுவரப்படும், மேகதாது அணை தடுக்கப்படும், வேளாண் துறைக்கு 60,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும், பாசன திட்டங்களை செயல்படுத்த தனி ஆணையம் அமைக்கப்படும், அரிசி விலையை கட்டுப்படுத்த கிலோவுக்கு 15 ரூபாய் மானியம் வழங்கப்படும், வேளாண் துறை முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும், தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பு சட்டம் திரும்ப பெறப்படும், காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் 9 மாவட்டங்களுக்கு விரிவாக்கப்படும், NLC சுரங்கங்களுக்கு தடை விதிக்கப்படும், காலநிலை செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும், பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான கிரீமிலேயர் முறையை நீக்க வேண்டும் என்றும், பெண்களுக்கான திருமண வயதை 21ஆக உயர்த்த வேண்டும் என்றும் நடுவண் அரசிடம் வலியுறுத்தப்படும் என்பது உட்பட 120 தலைப்புகளில் 463 யோசனைகள் பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்.